நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் வந்து இத்து போட்டுறேன். சரியா? கூட்டல் வ, இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சரியா? இதை எப்படி எழுதணும் தெரியுமா? முதல்ல தாவ ஃபுல்லாவே போட்டுருங்க, தைரியமா போட்டுருங்க. எப்படி? புரிஞ்சுதா? போட்ட உடனே மேல தலைக்கோட போட்டுருங்க. இப்போ இந்த வாவனுடைய வடிவம் எப்படி இருக்கு? இங்கே இப்படி வந்திருக்கு. ஆமாவா இல்லையா ஜெயந்தன் அண்ணா? ஆமாண்ணா ஆமாண்ணா. அத அப்படியே என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இதுக்கு ஒரு கேப் இருக்கா இல்லையா? ஆமா. அந்த கேப்ல எடுத்துன்னு வந்து இந்த வாவனுடைய வடிவத்தை போட்டுரும். ஓகே ஓகே. புரியுறதா அண்ணா? ஓகே. கேக்குறதா? புரியுது. கேக்குறதுண்ணா, புரியுதுண்ணா. இதுதான் வந்து துவ. துவ. சரியா? ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. சாமி புக்ல ஒரு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லையா, தூ மாதிரி இருக்கு, அதனால. அப்படிதான் புக்ல ஒரு இருக்கும். மாதிரி இருந்தது. புக்ல அப்படிதான் இருக்கும்னா, ஏன் புக்ல அப்படி இருக்கும்னா, அவளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. புரியுறதா? அது வந்து அந்த தட்டச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆமா. டைப் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜி, அதுல வந்து அவளுக்கு முதல்ல இந்த தாவே எப்படி இருக்கும்னா இப்படி வரும். புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் அவளுக்கு வரும். ம், ம். இதுல இப்படி எதுவும் இப்படி சொல்லிக்கிடுவோம். இது நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருப்போம். ஆனா இது உண்மையாவே பார்த்தோம்னா இதுவா இதுதான். புரியுறதாண்ணா? ஓகே 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 ஓகே. சரியா? சாமி அப்புறம் ஐ நமஸ்காரம். ஹாவ் அ டவுட் ஜி. இப்ப தியால பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இந்த தியாக்கு நீங்க ஃபுல்லா இது பண்ணி கீழே ஒரு ஒரு சுழிச்சு ஒரு இது வருது இல்ல. ஆனா தியானம் மட்டும் ஏன் அப்படி இல்லாம, பட் இட்ஸ் சில்லி கொஸ்டின், அது எழுத்தோட வடிவம் அப்படி, பட் இருந்தாலும் அது ஒரு டவுட் எனக்கு இருக்கு அது. சரி, நான் ஒண்ணு புரியுது. சொல்லட்டுமா அதுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சாமி இதே இருங்க, ராமசுப்ரமணியம் அண்ணா கேட்கிறார், அதையும் கேட்டுடலாம். சொல்லுங்க அண்ணா. இத்பா எழுதிக்காங்க. இத்பா இத்து இத்பா கூட்டல் பா இல்லையா? ஃபோர்த் அல்ல ஃபோர்த். ஃபோர்த். இது வந்து இத்து கூட்டல் பா. பா. சரியா? பா. இப்போ நான் ஜெயந்தன் அண்ணாவுக்கு எது எப்படி இத்து கூட்டல் வ துவா சொல்லணும், அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல அந்த தாவை அப்படியே இறக்கிக்கோங்க. சரியா அண்ணா? சரி சரி சாமி சொல்லுங்க. அதை இறக்கின்ற உடனே இந்த பாவனுடைய வடிவம் இருக்கா இல்லையா, இந்த ஆமா இருக்கு. வடிவத்தை அப்படியே அங்கிருந்து விட போட்டிருக்கோம். மேல ஒரு தலை கூட போட்டாச்சு. துப்பா. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே சாமி புரியுது. ஓகே வெரி குட். ஓகே சாமி. சுவாமி, நம்ம கையில எழுதுறதுக்கும் பாண்ட்ல இருக்கிறதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் வரவே செய்யும் இல்லைங்களா? நிறைய வித்தியாசம் வரும். புரியுறதா? சரியா? ஓகே. அது வந்து சி நம்ம ஹேண்ட் ரிட்டன் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது பிரிண்டிங்ல வரக்கூடிய புஸ்தகங்களை. சரியா? அதுல சில விஷயங்கள் எல்லாம் வந்து டிஃபரெண்ட். நான் தான் நேற்று எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த கா போட்டு கீ போடுறோமே, இந்த கா போட்டு கீ போடுறோம்னா நம்ம அழகா இது மாதிரி எழுதுவோம். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா புஸ்தகத்துல இப்படி உங்களால பார்க்கவே அப்ப வந்து முடியாது. பார்த்தேன். இது பாருங்க, புஸ்தகத்துல இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே நிறுத்துருவான். புரியுறதா? இங்கதான் இதுவே இருக்கும். நான் சொல்றது புரியுறதா? உங்களுக்கு கோடே இங்கதான் இருக்கும். ஆனா அந்த கோடு வரைக்கும் அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் வராது. புரியுறதா அண்ணா? புரியுறது புரியுறது. ஆமா புரியுது, கரெக்ட். அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுருவீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? நீங்க வந்து பயப்பட வேண்டாம். என்னடா இது ஹேண்ட் ரைட்டன்ல இவர் இப்படி எழுதுறாரு, நமக்கு வந்து புஸ்தகத்துலன்னா அப்படி இருக்கு, எப்படி நம்ம ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண போறோம், நம்ம ஒருவேளை எதையான விட்டுற போறோமா அப்படின்னா விடமாட்டீங்க கண்டிப்பா. நீங்க அதை வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு படத்துல சொல்லுவானே பழகிடும் அப்படின்னு, அது மாதிரி பழகிடுது. நீங்க இந்த சுவாசிதம் போடுற இல்லைங்களா, அதை அப்படியே ஆமா, படிச்சு படிச்சு பாக்குறப்போ வர ஒவ்வொரு எழுத்துக்கள் அது. கரெக்ட். சரி, இப்போ வந்து கீதாம்மா ஒரு கேள்வி கேட்டா. இப்போ கீதம்மா கேட்ட கேள்வி முதல்ல நான் கரெக்டா வாங்கிட்டேன்னா நான் திருப்பி கீதம்மா கிட்ட கேட்கிறேன். இப்போ இந்த அக்ஷரம் திய அப்படின்ற அக்ஷரமானது ஏன் இப்படி இருக்கு? இது வந்து இது கூட்டல் யா சேர்றது. ஆமா தானே? உங்களுடைய கேள்வி கரெக்டாமா? சரி. இந்த 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 அக்ஷரம் மட்டும் இல்ல, இதே மாதிரி பாருங்க, இந்த இத்து கூட்டல் த,
இந்த இக்கு கூட்டல் த இக்த இது மாதிரி இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்லாம் இதுக்கும் அந்த அக்ஷரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. என்னடா இது, இதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்னா, இதே மாதிரி எனக்கு எங்க வாத்தியார் வந்து பாடம் எடுக்கும் போது நான் அவர்கிட்ட இதான் கேட்டேன், சுவாமி இதுதான் தியாவா, தியா மாதிரியே தெரியலையே, அட்லீஸ்ட் இதை ஏதாவது ஒரு இடத்துலன்னா இது வரைக்கும் கொண்டு வரலாம், யா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இது இப்படிதான், இது மூணுத்தையும் உட்காந்து கட கடன்னு எழுது, ஒரு 100 தடவை படி, தியா இத்த இக்த, தியா இத்த இக்த படிச்சுட்டே இரு, மெமரி ஆயிடும் அப்படின்னு. அதே ஐடியாவை நான் இப்ப சொல்லிட்டேன், நீங்க அதே மாதிரி பண்ணிடும். சரியா கீதம்மா? ஓகேண்ணா. சரியா? தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். அடுத்தது சார் 3 அக்ஷரம் உள்ளது, அதை எழுதி காட்டுங்க சார். 3 அக்ஷரம். இப்பு யா, இது இப்பு யா, அதனமா? ஆமா சார். திவ்யா ரொம்ப சிம்பிள்மா, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இது போட்டுக்கோங்க, இப்பு யா, திவ்யா. சரியா? புரியுறதாம்மா? ஒரு அம்மா கேட்டாலே புரியுது எழுதிக்கிறேன். சரியா?